NCERT Grade 12 Chapter 8 D and F block பார்க்க போறோம். Book back exercises. Question number 8.1. Write down the electronic configuration of ஒரு 8 elements கொடுத்துருக்காங்க. 8 elementsக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். ரைட்டா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இது டைரக்ட் கொஸ்டின் தான், நம்ம தெரிஞ்சால் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், குரோமியம் அண்ட் குரோமியம் 3+ கொடுத்துருக்காங்க. குரோமியத்தோடைய அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 24 வரும் நார்மலாக. இப்போ குரோமியம் 3+னா 3 இருக்குன்னா 21 எலக்ட்ரான்ஸ் வரணும். ஸோ நார்மலாக இதுக்குள்ள ஆர்கான் எழுதிக்கலாம், ஏன்னா ஆர்கானுக்கு 18 வந்துடும். அப்போ இது போக நமக்கு என்ன வரும், இட் இஸ் ஹேவிங் ஏ 3D3ன்னு வரும் அண்ட் 4s0. ரைட்டா? அப்போ ஆக்சுவலாக 3D4 4s2 அப்படின்னு வந்திருக்கும். 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது என்ன நமக்கு 3D3 4s0 அப்படின்னு வரும். ரைட்? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமீத்தியம் 3+. ரைட்? இது ஒரு எஃப் பிளாக் எலமெண்ட். இதோடைய அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 61. ஸோ 61 அப்படின்றப்ப நமக்கு என்ன ஆயிரும்னா இட் வில் கோ ஃபார் ஜெனான். 56க்கு என்ன வந்துடும், ஜெனான் வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் இது 4f அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகும்னா இட் வில் கிவ் 4f4. ரைட்டா? அண்ட் இங்கே என்ன இருக்குது நமக்கு 5d0 6s0 அப்படின்னு இருக்கும். ஏன்னா இங்கே இருக்க எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணியிருப்போம் 3+னால. இங்கேருந்து 2 எலக்ட்ரானும், எஸ்லேருந்து 2 எலக்ட்ரானும், டிலேருந்து 2 எலக்ட்ரானும் ரிமூவ் பண்ணியிருப்போம். ரைட்? அண்ட் அடுத்து பாருங்கள், தேர்ட் ஒன் காப்பர் ப்ளஸ். ஸோ காப்பர் ரொம்ப சிம்பிள் தான், நமக்கு என்ன தெரியும், அதோடைய அட்டாமிக் நம்பர் 29. அப்போ என்ன ஆகும், 18 வர்றதுனால வி கேன் கோ ஃபார் ஆர்கான். அப்போ என்ன வரும், இதில் 3D10 வரும் அண்ட் 4s0 வரும். 4sலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா 3Dயில் நமக்கு என்ன 4s2லேருந்து ஒரு எலக்ட்ரான் ஆல்ரெடி ஜம்ப் ஆகிருக்கும் ஸ்டெபிலிட்டிக்காக. ஸோ அப்படின்னா நமக்கு 3D10 அப்படின்னே வந்து நிற்கும். ரைட்? அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சீரியம் 4+. ஸோ சீரியம் அகெயின் எஃப் பிளாக் எலமெண்ட் அண்ட் சீரியம் 4+. சீரியத்தோடைய அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 58. ரைட்டா? அப்போ 4+ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 58 அப்படிங்கும்போது நமக்கு என்ன இந்த இடத்துல 56க்கு ஜெனான் வந்துடும். அண்ட் ஜெனான் அண்ட் 4f0 வந்துடும், ஏன்னா 4+ இல்லையா. ஸோ 4 எலக்ட்ரான்ஸ், 4f0 இருக்கும். அதே மாதிரி 5d0 6s0 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இதுதான், இது ஜெனான் தான் இதோடைய கான்ஃபிகரேஷன் சீரியம் 4+க்கு. ரைட்? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோபால்ட் 2+. கோபால்டுடைய அட்டாமிக் நமக்கு தெரியுது 27. ஸோ 18 ஆர்கான் வரக்கூடியது. அப்போ ஆர்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா கோபால்ட் ஆக்சுவலாக 3D7 4s2, 2 எலக்ட்ரான் ரிமூவ் போட்டோன்னா நமக்கு 3D7 4s0 அப்படின்னு வரும். ரைட்? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், சிக்ஸ்த் ஒன் லுட்டீஷியம் 2+ கொடுத்துருக்காங்க. ஸோ லுட்டீஷியம் அகெயின் எஃப் பிளாக் எலமெண்ட். அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 71. அண்ட் 71 அப்படின்றப்ப நமக்கு என்ன இந்த இடத்துலையும் ஜெனான் தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 4f14 அண்ட் 5d1 6s0. ஆக்சுவலாக 6sல வந்து 2 இருந்திருக்கும். இங்கே 2+னால் நம்ம என்ன பண்ணியாச்சு, 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுவோம். ரைட்? அடுத்து செவன்த் ஒன் Mn2+. ஸோ மேங்கனீஸ் 25. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும், நமக்கு ஆர்கான் 18 போக மிச்சம் என்ன பண்ணணும், நம்ம 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் 24, மிச்சம் 5 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ணணும் இல்லையா. ஸோ ஆர்கான் 18 + 2 20 அண்ட் 25. அப்போ என்ன வரும் 3D5 4s0 அப்படின்னு வரும். இதோடைய கான்ஃபிகரேஷன் இதுதான். 4s2 இருந்திருக்கும், இங்கே 2+னால என்ன பண்ணுவோம், இங்கேருந்து நமக்கு 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிரும். ரைட்? அண்ட் த லாஸ்ட் ஒன் எய்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தோரியம் இருக்குது, தோரியம் 4+. ஸோ தோரியத்தோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 90. அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் அப்படின்னா இட் வில் கம் ரான்ஷன். ஏன்னா இதுக்கு நமக்கு என்ன, ரான்ஷனுக்கு நமக்கு என்ன வந்துடும்